வணக்கம் மக்களே! இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தக்காளி செடி தாங்க. நம்ம கரிசலாங்கண்ணி கிள்ள போன இடத்துல இவ்வளோ செடி நம்மளுக்கு கிடைச்சது. ஒரே சந்தோஷம் தான். எப்படி நம்மளுக்கு செடி நம்ம கண்ணுல ஒரு செடி பட்டா நம்மளால விட்டு வர மனசு இருக்குமா? கண்டிப்பா மனசு இருக்காது. அதுவும் நான் புடிங்கின்னு வந்தது கொஞ்சம் தாங்க. அங்க எக்கச்சக்க கன்னுகள் இருந்ததுங்க. அவ்ளோ செடி இருந்தது. இது ஒரு வெள்ளரி, இது ஒரு தர்பீஸ், நெறைய தக்காளி இருந்தது. இந்த செடி மட்டும் இல்ல. அங்க வந்து வெள்ளை பூசணி இருந்தது, சிகப்பு பூசணி இருந்தது, சொரக்காய் இருந்தது, கோழிக்கொண்ட பூ இருந்தது, தக்காளி இருந்தது, கொய்யா இருந்தது, மாதுளை இருந்தது. இன்னும் எண்ணற்ற செடிகள் எல்லாம் நெறைய இருந்தது. அது வந்து என்னன்ட்ட செல் இல்ல அப்ப நான் எடுக்கிறதுக்கு. இல்லன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வந்து என்னென்ன செடி இருக்குன்னு போட்டிருப்பேன். அப்ப நாங்க சும்மா தான் போனோம் கரிசலாங்கண்ணி பறிக்கிறதுக்கு. ஆனா இவ்வளோ செடி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரி செடி. நான் நெனச்சே பார்க்கலங்க. கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு நிமிர்றேன், இந்த செடி என் மூஞ்சில அடிச்சுது. என்னடா இது மூஞ்சில அடிக்குது? ஒரு வேள சுண்டைக்காயா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அதுல பூ இருக்கு. அந்த பூ பார்த்த உடனே இது கத்திரி செடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வேரோட அப்படியே சதன்னு இருந்தது. அங்க சேரா இருந்தது. சேர் இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கைய விட்டு, அப்படியே ஒரே புடிமானமா அடிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பூ இன்னொரு கல்ல ஒரு குட்டியோண்டு பூ ஒண்ணு இருக்குது. சின்ன பூவா. நம்பளுக்கு இது மட்டும் இல்ல. இன்னொரு கத்திரி ரகமும் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, நான் எவ்வளோ வேகத்துல அள்ளியிருந்தேன்னா, அந்த கவர் எல்லாம் நான் பார்க்கல. அப்படியே சேரோட அள்ளிட்டேன். அள்ளுறப்ப பார்த்தீங்கன்னா, அது கூடவே பக்கத்திலேயே இன்னொரு கத்திரி செடி இருந்தது. அதையும் புடுங்கி அதில நம்ம சேர்த்து வச்சுட்டோம். இருங்க அந்த செடிய நான் உங்களுக்கு அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இதுதான். தெரியுதுங்களா? அடியில எவ்வளோ மண் இருக்கு பாருங்க. அந்த மண்ணோட தான் நம்ம எடுத்துன்னு வந்து வச்சா கண்டிப்பா இது உயிர் பொழைச்சிடும். ஏன்னா, அந்த மண் அப்படியே அதில இருக்கு இல்லையா? அந்த வேர்ல. இந்த செடி ஒண்ணு, அந்த பெரிய செடி ஒண்ணு, இன்னொரு குட்டி செடி ஒண்ணு, இன்னொன்னு இருக்கு. அந்த தக்காளியில கலந்திருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இது 3 செடி நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய இதுக்கு முன்னாடி நாங்க அந்த இடத்த பறிச்சிருக்கோம், நெறைய செடி. ஆனா, இவ்வளோ செடிலாம் அங்க இருந்ததில்ல. இது வந்து மழை டைமால நம்மளுக்கு நெறைய செடி அங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த இவ்வளோ பெரிய செடி வந்து இது என்ன ரக கத்திரின்னு தெரியல. இத நம்ம மாடி தோட்டத்தில வச்சோம்னா, கண்டிப்பா அடுத்த மாசத்துக்கு நம்ம ஒரு அறுவடை இத பார்க்கலாம். அப்போ இது என்ன ரக கத்திரின்றது கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த அப்டேட் நான் குடுக்குறேன். இந்த கத்திரி ஒண்ணு, இன்னும் குட்டி கத்திரி ஒண்ணு. இந்த பூ தான் உண்மையிலேயே வருமா என்னான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏன்னா, இத நம்ம பிடுங்கிட்டோம் இல்லையா? இது மாத்தி வைக்கிறப்போ பூ உழுந்துருமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. அது எப்படின்னு தெரியல. நீங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தனா சொல்லுங்க. இந்த பூ நிஜமாலுமே அதில நிக்குமா? இல்ல உழுந்துருமான்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு பாட்டு வேற தேடினங்க நம்ம இத வைக்கிறதுக்கு. இந்த பாட்டு தேடிட்டு, அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் நம்ம சேனல்ல இருக்குது. என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா, தங்க வேட்டை தானங்க பார்க்க போறோம். சூப்பரா இது ஒரு காய்கறி கம்போஸ்ட்டு. செம்மையா இருக்கு நம்மகிட்ட. நல்ல ஒரு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் ரிசல்ட்டு. வெறும் காய்கறி கம்போஸ்ட்டு, பழங்க ரகங்கள் அதில சேர்ந்தது தான் இது. இலச்சத்து இலச்சத்து இருக்கு, காய்கறி இருக்கு, பழங்கள் இருக்கு, சாம்பல் சத்து இருக்கு. எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கம்போஸ்ட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். நம்மக்கிட்ட ஏகப்பட்டது நெறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த தங்கத்தின் விலை வந்து வெறும் ரூ. 25 தான் 1 கிலோ. வெளியலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விக்கிறாங்க தெரியுமா? இது கூட என்ன பண்றாங்க, கொஞ்சமா கொஞ்சமா தான் இவ்வளோ பங்கு இது இது வந்து 25 கிலோன்னா, ஒரு 5 கிலோ மாட்டு சாணத்த அதில சேர்த்துட்டு, அது என்ன பண்றாங்க, 1 கிலோ ரூ. 60, ரூ. 70, ரூ. 80 அப்படின்னு விக்கிறாங்க. அதே மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெறும் தண்ணி மாரி சொதன்னு இருக்கும். இத வந்து மேல வந்து நம்ம இது எருக்கம் இலைய போட்டு வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இத மண்புழு உரம் என்ன பண்றாங்க, வெறும் ஈரமா சொதன்னு நம்மளுக்கு அப்படியே ஈரத்தோட போட்டு தர்றாங்க. 1 கிலோ ப ரூ. 15, ரூ. 20, ரூ. 30ன்னு அப்ப தந்துருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 30, ரூ. 35 தராங்க. ஆனா எவ்வளோ ட்ரையா இருக்கு பாருங்க நம்மகிட்ட சூப்பரா இருக்கும். நீங்க வாங்கி அப்படியே நீங்க செடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆ செம்ம ரிசல்ட் இருக்கு. வேணுன்றவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நம்பர் தரேன். 1 கிலோ ரூ. 25 தான். நீங்க வாங்கி பயன்பெறுங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்கு. எவ்வளோ பேர் வேணாலும் வாங்கிக்கலாம். என் நம்பர் குடுக்குறேன் வாங்கிக்கங்க. இதுக்கப்புறம் நீங்களே இத வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்குன்னா சொல்லணும்னா கூட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. நம்மகிட்ட சூப்பரா இருக்கும். தரமா இருக்கும். வேணுன்றவங்களுக்கு வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சேனல்ல இப்ப தான் புதுசா நம்ம அறிமுகப்படுத்துறோம். காய்கறி கம்போஸ்ட்டு, உரம் அப்படின்னு சொல்லிட்டு. தரமா இருக்கும். அ கொரியர் மூலியமா தான் நாங்க அனுப்புவோம். நீங்க ஆர்டர் குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து கொரியர் மூலியமா அனுப்பிடுவோம். நீங்க எத்தன கிலோ வேணாலும், எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். நம்ம அழகா கொரியர் பண்ணி விட்டுருவோம். கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருது நீங்கலாம் எடுத்து ஏத்துக்கணும். நம்ம கிட்ட 1 கிலோ ரூ. 25 தான். ஓகே மக்களே!
வேணுன்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்பர் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.